கும்பராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கும்பராசியை பொறுத்த வகையில் காலச்சக்கரத்தின் 11வது ராசி தான் கும்பராசி. ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னா ராசியிலேயே ஆட்சி பெற்று வக்ரவ நிலையில் இருக்கிறார். அப்போ 7.5 சனி பாதிப்பு, அதுவும் ஜென்ம சனி பாதிப்பில் இருக்கிறார். அது பார்த்திங்கன்னா முதல் சுற்று வர்றவங்களுக்கு தான் 7.5 சனி ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பெல்லாம் உண்டு. அந்த அனுபவங்களை கொடுப்பார். 2வது சுற்று 3வது சுற்றுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோடக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாயிருக்கும். அந்த வகையில் பார்க்கையில் இப்போ சனி பகவான் ராசியிலே வக்ரம் பெற்று இருக்கிறதுனால என்ன இருக்கும்னா கொஞ்சம் சோம்பல் தன்மை, மனதில் கொஞ்சம் சோம்பல் இருக்கும், சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எதுக்கெடுத்தாலும் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற ஒரு குணம் ஏற்படும். உடனுக்குடனே வேலை செய்கிறது, உடனுக்குடனே வேலையை முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தள்ளி போடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னாக்க வேலை கெடும், வருமானம் தடைபடும். அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும், மன ஆரோக்கியத்தையும் மெயின்டைன் பண்ணணும். கூடுமான வரையும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது. வேலை, உழைப்பு, வருமானம் சம்பந்தப்பட்டு நீங்கள் தீவிரமாக செயல்படலாம். அதற்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நல்லா இருக்குமானா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை, தொழில், வருமானம் விஷயங்கள்லாம் எந்த குறையும் இல்லை. தாராளமாக நீங்கள் முழு முயற்சி எடுக்கலாம். முயற்சிக்கேற்ற வருமானம் உண்டு. தொழில், அந்த தொழிலில் நல்ல வேலையில் தொழிலில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே ஏற்படும். மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆமாம், கும்பராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க 7.5 சனி ஜென்மச்சனி பாதிப்பாக இருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால நெகட்டிவ் தாட்ஸு தான் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். நடக்காது, பிடிக்காது, போகாது, ஆமாம் அது சரியாக வராது அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கும். அந்த தாட்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற கிரக நிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. வேலையும் நல்லா இருக்குது, தொழிலும் நல்லா இருக்குது, வருமானமும் நல்லா இருக்குது. ஆமாம், குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்குது. இப்போ சூரிய பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று நேரடியாக அவங்களே பார்க்குறாரு. அதுவும் புதன் 5 கூடியவரோட சேர்ந்து நின்று பார்க்குறாரு. 5 கூடியவரோட சேர்ந்து நின்று பார்க்குறாரு. பார்க்கையில் உங்களுக்கு தாராளமாக எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, கமிஷன் தொழில்கள், அதாவது பார்த்தீங்கன்னாக்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க உங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கலாம். நண்பர்களோட, உறவினர்களோட பார்ட்னர்ஷிப் தொழிலெலாம் தொடங்கணும்னா தொடங்கலாம். கமிஷன் தொழில்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய உங்கள் அமைப்பில் இருக்குது. அரசாங்க வேலை கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் ஜெயிப்பீங்க. அரசு சார்ந்த துறைகளில் முயற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றியாக முடியும். ஆமாம், போட்டித் தேர்வுகள் எழுதியிருக்க இளைஞர்களுக்கெல்லாம் அவர்களோட முயற்சி கேட்டார் போல் ஒரு நல்ல ரிசல்ட்டு, பலன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீசமாக இருக்கிறார். அப்போ என்னென்னா தாயோட உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும், தந்தையோட உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சுகர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சுகரோட கண்ட்ரோல் மேலே கீழாக இருக்கும். ஏற்ற இறக்கங்களோட சில உடல் நலக்குறைவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் மருத்துவமனை செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதையும் தாண்டி வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா திருமண காரியங்கள் செய்யலாமா, திருமண முடிவுகள் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ குருபலம் இல்லை கோச்சாரத்தில். அதனால் அடுத்த வருஷத்தில் திருமணத்திற்கான ஏற்பாடு, திருமண முடிவுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம்.
இப்போ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மிகச்சரியாக இல்லை. அதனால் திருமண விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். அடுத்து தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னாக்க அவங்க நீங்கள் முயற்சி பண்ணுறது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 2ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது பல்வேறு தொழில் வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதுலேயும் கமிஷன் சார்ந்த விஷயங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அவசரப்பட்டு யாருக்கும் அதிகப்படியான உத்தரவாதங்களை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இளைய சகோதர சகோதரிகள் உதவி செய்வாங்க. பழைய சொத்துக்கள், அப்பாவோட சொத்து, பூர்வீக சொத்துக்கள்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் உட்காந்து பேசி சரிசமமாக பிரிச்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அதே போல் அப்பாவோட உதவி அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்குது. அப்பா சார்ந்த உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க. அடுத்து சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அதிகப்படியான பேச்சு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வந்து போகும். ஆமாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேறு என்ன அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. வருமானத்தை பல வழிகள்லேருந்து வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. வெளிநாடு, வெளியூர் தொடர்புகள் கிடைக்கும். இனம் தெரியாத, மொழி தெரியாத நண்பர்கள் உங்களோட நட்பு ஏற்பட்டு அவங்களாம் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க. அவங்க காட்டிய வழி உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வழிகளாக அமையும். அடுத்து பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க வண்டி, வாகன, வீடு சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு அதற்கான விஷயங்களை செய்யலாம். ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, பழைய வண்டி வாகனங்களை போட்டுட்டு புது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. புதுசாக வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் செப்டம்பர் 18க்கு மேலே பிளான் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. புரட்டாதியை பொறுத்த வகையில் வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்துக்காக வெளிநாடு, வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ பார்த்த பலன்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான ஒரு மாதத்திற்கான பொது பலன்கள் தான். உங்களுடைய வாழ்நாள் பலன், முழு பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய ஜாதகம் தான். என்ன லக்கணம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன விதமான கோள்கள் அமைப்பு இருக்கையில், நட்சத்திர அமைப்புகள் இருக்கையில் நம்ம பிறந்திருக்கோம், என்ன விதமான கர்மா பலன் நமக்கு இருக்குது, எது சார்ந்து நம்ம வந்து கர்மா செய்ய வந்திருக்கோம், அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பார்த்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் தற்கால நிலையில் நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிட்டு அது சார்ந்த முயற்சி, அது சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான ஈடுபாடு அப்படிங்கிறதையும், அது சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான ஈடுபாடு, அது சார்ந்த முயற்சி செய்கிறதுனால ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது, வாழ்வியல் முன்னேற்றம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது பெரியோர்கள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. பஞ்சமுக கடவுள், பஞ்சபூத கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகரை வழிபட்டு விநாயகரோட முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி என்ன விதமான விஷயங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பௌர்ணமி திதி வருது. திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையாக அண்ணாமலையாரின் அருளை பெறக்கூடிய, அதே நேரத்தில் அம்மன் அருளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது கும்பராசியை பொறுத்த வகையில் ஒரு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. சரி, நெகட்டிவாக எதுவும் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கா அப்படின்னா, அந்த காது, மூக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகும்.
காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சில பேருக்கு தொண்டையில் வலிக்கிறது, தொண்டை ஒரு மாதிரி இருக்கிறது, அதே போல் நெஞ்சில் வந்து சளி கட்டிக்கிறது, கபம் அதாவது சளி கட்டிக்கிறது, இருமல் முடுறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, சில பேருக்கு கொஞ்சம் வயதானவர்களுக்கெல்லாம் ஒரு 50 வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் ஏற்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போகும். இதை வந்து கொஞ்சம் முழுமையாக கூடுமான வரையும் நீங்கள் முறையான உணவு, தேவையான உறக்கம், ரெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மற்றபடி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா ராசிக்காரர்களும் தன்னோட ராசிநாதன் தன் ராசியில் வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சனி பகவானுக்கு மட்டும் அது விதிவிலக்குங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சனி பகவான் நீதிமான். முன்ஜென்ம கர்மாவின் பலன்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான தண்டனைகள் வழங்கக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான். அது தன் பிள்ளையாக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் நீதிக்கு நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடந்து அவன் செய்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனைகள் கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த சனி பகவானை விளங்குகிறார். அப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகவே இருந்துட்டாலும் ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு சில கலாட்டாக்கள், பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இது எவ்வளோ நாளைக்கு நடக்குன்னா, 7.5 சனின்றது 7.5 வருட காலகட்டங்கள், விரயத்தில் 2.5 வருடம் முடிஞ்சிருச்சு. மீதமுள்ள ஒரு 5 வருட காலகட்டங்கள் இருக்குது. இந்த 5 வருட காலகட்டங்களும் எனக்கு தெரிஞ்ச அளவு கும்பராசி அன்பர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். அப்படி மீறி ஏதாவது நீங்கள் புதிய தொழில் தொடங்கணுன்ற மாதிரி செய்தீங்கன்னாக்கா அது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சிகளை தடுக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜென்மத்தில் சனி இருந்தால் குடும்பத்தை விட்டு அவன் வனவாசம் செல்லணுன்ற விதிங்க. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவுகள், பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறைகிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டு, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றதான் எழுதப்பட்ட விதி. இதெல்லாம் பொய்யாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சது தொடர்ச்சியாக விநாயகர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமை தோறும் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும் அப்படின்றது தான் எழுதப்பட்ட விதிங்க. அதனால் இந்த கும்பராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். யார்கிட்டையும் ஒரு வாய் விட்டு பேசும்போது ஒரு தடவைக்கு 2 சிந்தித்து பேசுங்க. நான் மனசில் பட்டதை பேசிட்டீங்க அப்படின்னாக்கா அதை நினச்சி திரும்ப வருத்தப்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். கொஞ்சம் கோபங்களை குறைச்சி கொள்வது தான் ஓரளவுக்கு நல்ல பலன் தரும். அளவுக்கு மீறி கோபங்கள் வந்துருச்சுனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் அதனால் பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் ஜென்மத்தில் வந்து உட்காந்துருக்கறனால பங்காளி உறவுகள், அண்ணன் தம்பி உறவுகள், மாமமச்ச வழி உறவுகள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் விட்டு விலகி நின்றுங்க. தான் பொழப்புன்ற மாதிரி இருங்க. அதே போல் சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கனால தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி யாராவது இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஆயுள் கண்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே வேளையில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கிறது உண்மை. என்ன காரணம்னாக்கா, ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்குது. 12ஆம் இடத்துக்கு குரு பார்த்துட்டார் அப்படின்னாக்கே அந்த 5 உங்களோட இதை பார்த்துட்டு தான் அர்த்தம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெளிநாட்டு வாழ்க்கையானது உங்களுக்கு வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஆனால் இருந்துட்டாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த மாத காலகட்டம் மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்றத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த குற்றங்கள் குறைகள் இல்லாமல் வாழ்ந்துட முடியும். இல்லையே அதை நினச்சி நீங்கள் மிகப்பெரிய லெவலில் பாதிப்புகளையும் மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்குன்றிருக்குதுங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 8ஆம் இடம் நட்டம், அவமானம், விரைன்னு சொல்லக்கூடிய இடங்க. அதே போல் ஆயுள் சம்மந்தப்பட்ட இடத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் 8ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறனால
உங்களோட ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள் எது இருந்தாலும் அது பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை கிடைக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள வளர்ச்சிகள் உண்டு. தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் என்று விதிங்க. அப்போ சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரும். அடுத்து 2இல் ராகு 8இல் கேது இருக்கு. கேது சுக்கிரன் இணைவு ஏற்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா பணத்தட்டுப்பாடுகளை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகு 2இல் வந்துட்டாவே பணத்தட்டுப்பாடுகள் அதிகமாக வந்துடும். அதனால் பணத்தை கையில் வச்சுக்காம தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் பணத்தை செலவு பண்ணிங்கன்னாக்கா வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். இல்லையேல் அதை நினச்சி அதுக்காக வருத்தப்படக்கூடிய காலகட்டங்களாகவும் உருவெடுக்கின்றிருவீங்க. கணவன் மணி உறவுகளையும் அவ்வப்போது சண்டை சச்சரவு வந்துட்டுருக்கும். கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றணுன்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் இடத்துல கேது இருக்கனால உங்களுக்கு அடிவேறு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அடிவேறு சார்ந்த பிரச்சனைகளோ வரலாம். ஆண்களாக இருந்தால் இந்த நேர காலகட்டத்தில் செரிமான குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சிந்தித்து செயல்படுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறதுனால திருமணமே ஆகாத நபர்கள் யாராக இருந்தாலும் வெகு நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதை தட்டுன்றீங்க. திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நட்டம் ஏற்பட்டு போச்சு சார், தொழிலே சிறக்கில்லை, எனக்கு தொழில் அமைப்பு வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்களும் உருவாகும். பொருளாதாரத்தில் மிந்திங்கிய நபர்களுக்கு கொஞ்சம் பொருளாதார அடி வாங்கக்கூடிய அமைப்புகள் தான் இருந்துகிட்ருக்கும். குடும்பத்தில் கணவன் மனை உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில் தான் இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் குழந்தை பேருக்காக வேண்டி காத்துட்ருக்கேன் சார், குழந்தை பேர் அமையுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கணவன் மனைவி இருவருக்கும் எந்த விதத்தையும் குறைகள் இல்லாமல் இருந்தால் இந்த மாத காலங்களிலே குழந்தை பேர் அமையத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்குலாம் எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது. உடல் ஆரோக்கியங்களும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். நான் முன்பு சொன்னது போல தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு கூடிய அமைப்புகள் இருந்தால் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டங்களாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற சொல்லுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8இல் சுக்கிரன் இருக்கனால திருமணமான நபர்கள் யாராக இருந்தாலும் கணவன் மனை உறவுகளில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது நல்லாயிருக்கும். அதேமாரி நீங்கள் எதாவது நடந்தீங்கன்னா அதை நினச்சி கணவன் மனை உறவுகளில் விரிசல்களையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. 8ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு தண்டனைகள் வழங்கக்கூடிய இடம்ன்றீங்க. அதனால் அந்த விஷயத்தை மட்டும் எச்சரிக்கையாக பார்த்துருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சளவு சுருக்கமாக சொல்லணும்னு நினச்சிங்கனாக்கா கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்துட்டார், 7.5 சனி தொடங்கிடுச்சு. அதனால் நீங்கள் யோசிக்காமல் என்ன செய்கிறீங்கனாக்கா இன்றைய தேதியிலேருந்து சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட சொல்லுங்கள். மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்று விதிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கீங்க அப்படின்னாக்கா படிப்படியாக இனிமேல் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த பந்தத்தினால ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் சேர்ந்து உட்காந்துருக்கார். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்றீங்க. வேலையே கிடைக்கல சார், எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கார். 4ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால செவ்வாமங்கல யோகம் ஏற்படுது. ஆனால் வருகின்ற 5ஆம் தேதி வரலும் தான், அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி வரலும் தான் அவர் அங்கே இருக்க போகிறாருங்க. செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் 5ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதினால அந்த நேர காலகட்டத்தில் அவரை வச்சு ஏன்னா இது எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் செய்து முடிச்சக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தந்தை வழி சொத்து சொன்னால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக உருவாகுன்றீங்க. அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரமும் குரு வக்ரமும் ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு செய்தின்னு தான் சொல்லணும். இந்த பாசிட்டிவான செய்தின்னு சொல்லக்கூடிய இந்த நேர காலகட்டத்திலே இந்த அளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் செய்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசிலே பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம்.
அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சனிபான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆனால் வக்ரகதியுடன் இருக்கிறார். ஆகவே வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை நீங்கள் தலைமையில் எடுத்துக்கொண்டு செய்யுங்கள். அதன் மூலமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறிது பின்னடைவு ஏற்படும். மேலும் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவீர்கள். ஆனால் எப்படியாவது சரியான நேரத்தில் தூங்கிவிடுங்கள். அதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தூக்கம் சரியாக வராவிட்டால் அதற்குரிய தூக்கம் குறைவதால் ஏற்படக்கூடிய நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்தாலும் குரு பகவான் அந்த வீட்டிலே அதிபதியாக இருந்து 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தான் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கார். ஆகவே இந்த மாதத்திலே உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக ஓரளவு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் நன்றாக இருக்கிறார். ஆகவே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் தூக்க குறைவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமே வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே குருபான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த மாதம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இந்த மாதத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் பேசலாம். ஆனால் பிரச்சனை ஏற்படுவதாக இருந்தால் சிறிது குரலை தாழ்த்தி கொண்டு நீங்கள் பேசுவது நல்லது. அதாவது அதிக நீங்கள் உறக்க பேசினால் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குரலை தாழ்த்தி பேசினால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சனி பகவான் வக்கரம் தீர்ந்த பிறகு எல்லா வகையிலும் நலன் பெறுவீர்கள் என்பது எதிர்பார்க்கலாம். வேலையில் இருப்பவர்கள், அதாவது உத்தியோகஸ்தர்களை இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு விரைவில் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் போகிறார். அதன் பிறகு, அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்த கருத்து வேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்குது. ஆகவே ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. உங்களுடைய ஆரோக்கியம் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உடல் வலிகள் அல்லது தூக்கமின்மை இந்த காரணங்களை தவிர வேறு எந்த பெரிய பிரச்சனைகளும் வராது. அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் வருகிறார். ஆகவே செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையிலும் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் இரண்டும் இந்த மாதம் நன்றாக இருக்கும். முக்கியமாக செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். முதலில் சிறு காரியங்களிலே தடைகள் ஏற்படுவது போன்ற ஒரு பாவனை இருக்கும். 2வது 3வது முயற்சியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். முதல் முயற்சி தோல்வியிட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதற்காக மனதை தளர விட வேண்டாம். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். 2 அல்லது 3வது முயற்சியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக சிலருக்கு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான குருபான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் லாபம் இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதன் மூலமாக லாபத்தை அடைவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். விரையாதிபதி சனிபான் உங்கள் ராசியில் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாகவே இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். ஏனென்றால் லாபாதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. விரையாதிபதி உங்கள் ராசியிலே இருப்பது செலவுகள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் செலவினங்களாகும். அந்த செலவுகள் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும். பொதுவாக இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது சிறிது சுகக்குறைவுகள் ஏற்படுவதை போன்ற அந்த சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சி வீட்டிற்கு வந்த பிறகு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசியிலே சனி பகவான்
வலுத்து ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆனால் வக்கரம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, அதாவது விரைவில் உங்களுக்கு அசரிக்கை என்றால் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் இரும்பு சத்து குறைபாடு. ஆகவே இரும்பு சத்து குறைபாடு இல்லாத, இரும்பு சத்து அதிகம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிட்டால் தோஷங்கள்லாம் விலகி நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து நட்சத்திர வாரியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 16 திங்கட்கிழமை அன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று நடராஜர் அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். அந்த தரிசனம் செய்வதன் மூலமாக தொழில் போட்டியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். அந்த அபிஷேகத்திற்கு வேண்டியான திரவியங்களை, பாலோ அல்லது தயிரோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அந்த கோயிலுக்கு கொடுக்கலாம். அதன் மூலமாக அந்த நடராஜர் அபிஷேகத்தில் பங்கு பெறுவதன் மூலமாக எல்லா வகையான நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை என்று பௌர்ணமி பூஜை. அன்றைய தினம் சத்யநாராயண பூஜை உங்கள் ஊருக்கு அருகிலே எங்கு நடக்கிறதோ அங்கே சென்று சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளலாம். அங்கு சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வராவிட்டால் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். அவ்வாறு செய்வதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் சதயத்தில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 18 புதன்கிழமை என்று உமா மகேஸ்வர விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்காக செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை என்று உமா மகேஸ்வர விரதம். அன்றைய தினம் சிவ பார்வதியை நீங்கள் வணங்க வேண்டும். அதன் மூலமாக விரதம் இருந்து வணங்க வேண்டும். அவ்வாறு விரதம் இருந்து வணங்குவதன் மூலமாக தம்பதிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் செல்வ வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். ஆக பூரட்டாதியில் பிறந்தவர்கள் உமா மகேஸ்வர விரதமான புதன்கிழமை செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று உமா மகேஸ்வரை வணங்குவது சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையான நலன்களும் பெறுவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக செப்டம்பர் மாதத்திய ராசிய பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கடக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில், அதாவது 109 டிகிரியில தான் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் 11ஆவது ராசியான கும்ப ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் சொந்த வீட்டில் கும்ப ராசியில அவர் ஆட்சியா இருக்கிறாரு. பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய தன்மை கொண்டவர் யாருன்னா சனி திசை. அதாவது ரொம்பவும் ஸ்லோவா போக வேண்டியவர் யாருன்னா சனி மட்டும்தான். ஏன்னா இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவாரு. மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அது தகுந்தக்கு தன்மை மாறுவாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா மந்தத்தன்மை கொண்டவர்னு அதுக்கு தான் பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ உங்க ராசிக்கு அதிபதி தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி தான். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா சனி நிறைய பேருக்கு கெடுதல் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா மகர ராசி பொறுத்த வரைக்கும், கும்ப ராசி பொறுத்த வரைக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா சனி தான். அப்ப மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி சனி. அப்ப சனி தான் வீட்டுல இப்ப ஆட்சியா இருக்கிறாரு. ஆட்சியா இருக்கிறது மட்டும் இல்ல, ஜென்மத்திலே இருக்கிறாரு. ஜென்ம சனி வேற. இப்ப 7.5 சனி நடக்குது இல்லைங்களா? இந்த 7.5 சனியில இப்ப ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது. அப்ப ஜென்மச்சனி நடக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடிச்சாலும் போகாது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தர் உதவி செய்ய போனோம் அப்படின்னா அங்க உபத்திரம் தான் வாங்கிட்டு வருவோம், கொடுத்துருவோம். வாங்குறதுக்குள்ளார போதும் போதும் ஆயிடுவோம். நம்ம கொடுக்கவே கூடாது நினைப்போம், கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படுவோம். பொதுவா சனியுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, நம்ம தலையில நாமளே மண்ணு வாரி வாங்கி போட்டுட்டு மாதிரிதான். முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ண வேண்டாம். உதவி பண்ணா உபத்திரம் பேர் தான் வரும்.
கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் வராது. ஜாமீன் கையெழுத்து தயவு செய்து போட வேண்டாம். போட்டீங்கன்னா நீங்க தான் 10 ரூபா வட்டி போட்டு கட்டணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டு பிசினஸ் கண்டிப்பா ஆகாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு கண்டிப்பா பிடிக்காது. காலேஜுக்கு பைசா கட்டுறோமா, அந்த கட்டுற காசு வேஸ்ட் ஆயிடும். வெளிநாடு போறதுக்கு பணம் கட்டுறோமா, அதுக்கு தடையாகும். போர் போடுறேன், கிணறு வெட்டுறேன், வண்டி வாங்குறேன், காரு மாத்துறேன், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு எப்பயுமே பிடிக்காது. 100% சனி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அவருக்கு பிடிச்சும் செய்வாரு, நினைச்சா மட்டும்தான் செய்வார். நாம பாத்தீங்கன்னா இந்த நிலைமையில் இப்படி இருந்தா எப்படி, நாமளும் நம்ம இது ஸ்டேட்டஸ் மாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டோம்னா சனி பகவான் நம்மள உட்கார வச்சிருவார். புரியுதுங்களா? அதனால இப்ப உங்களுக்கு நடக்கிறது ஜென்மச்சனி. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷ காலமா, ஒரு 2.5 + ஒரு 1.5 4 வருஷ காலமாவே உங்களுக்கு 7.5 சனி. இந்த 7.5 சனியில பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் நினைச்ச அவஸ்தை கிடையாது, வயசுக்கு மீறின கஷ்டம். ஒவ்வொரு கிரக பயிற்சி ஆகும் போதும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்பயாவது நமக்கு நல்லா இருந்துராதா, இந்த மாசம் நமக்கு நல்லா இருந்துராதா, இந்த மாசம் நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடந்துராதா, ஒரு வீடு கட்டிட மாட்டோமா, மண்ணு வாங்கிட மாட்டோமா, இடம் வாங்கிட மாட்டோம், இதெல்லாம் கிடையாதுங்க. 100% கடன் இல்லாத நிம்மதியா இருப்போமா, அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆசைன்றது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் இல்லைங்களா? ஆனா இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், கஞ்சி குடிச்சா கூட எப்ப நாங்க நிம்மதியா இருப்போம், கடன் பிரச்சனை இல்லாத எப்ப நல்லா வாழ்ந்து காட்டுவோம், எங்களுக்குன்னு உண்டான ஒரு இடம் வீடு வாசல் கட்டி எப்ப உக்காருவோம், இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது, இதுதான் உங்களோட கனவு லட்சியமே. அப்படி இருக்கும்போது இந்த கும்பராசியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து புரோஜனம் இல்லாததை எப்பயுமே இருப்பீங்க. மேக்சிமம் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பூர்வீக சொத்தோ, பூர்வீக மண்ணோ, அங்கும் பங்காளியோட பலமோ, ஜாதி ஜனத்தினுடைய உதவியோ கண்டிப்பா நாடி போக மாட்டீங்க. ஏன்னா கும்பராசி பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா ஜாஸ்தி. கடவுள் நம்புவீங்க, மற்றவங்களை நம்ப மாட்டீங்க. ஏன்னா நம்பி கெட்டு போய் உட்காந்துருக்கக்கூடிய ராசி முதலிடம் யாருன்னா கும்பராசி தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சியாகும் போதும் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். ஆனா என்னைக்கு தன் சொந்த கால நின்று கையூனி கரணம் போட்டு மேல வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வளர்ந்துருக்கிறாங்களே தவிர மற்றவங்களை நம்பினவங்க யாருமே வளர்ந்ததில்லை. அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு முதலாளி கையில கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. நிறைய ஐடியா தோணும், நிறைய ஆர்வம் இருக்கும், நிறைய கத்துக்கிட்டீங்க, நிறைய செய்வீங்க, மற்றவங்களுக்கு நிறைய ஐடியா கொடுப்பீங்க, இப்படி போங்க, இப்படி வாங்க, இது பண்ணுங்க. ஆனா நீங்க சொல்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்க நல்லா இல்லை. ஏன்னா கும்பராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்க ஒரு பாதை போட்டுறீங்க, அந்த பாதையில மத்தவங்க போறாங்க, ஆனா உங்களால போக முடியலன்றத மட்டும்தான் உங்களுடைய கேள்வி. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, இந்த 4 வருஷ காலமாவும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவ்வளவு போராட்டம். கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்கனா கல்லு போகுது, மேலனா பல்லு போகுதுன்ற கணக்குல தான் இப்ப உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசமாவது ஏதாவது சமயங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுத்துறாதா அப்படி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி உங்க ஜென்மத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க நடந்து போனா உங்க நேரம் உங்களுக்கு முன்னாடி வண்டியில போய் உட்காந்துக்குது. போன் பண்ணி 10 ரூபா காசு கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்குதுன்றாங்க, நேர்ல போனா இல்லைன்றாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் உங்க நிலைமை. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசியில பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டீங்கன்னா அதாவது சனி பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதி, தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சனி 1ஆம் இடத்துல இருந்தாலும் இப்ப 4ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். இப்ப பொதுவா சுக்கிரன் இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா கரெக்டா இப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிறாரு. அந்த ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது, ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறதுனால மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கும், மனைவி நல்லா இருந்தா தாய்க்கு பாதிக்கும், தாய் தந்தை 2 பேரும் நல்லா இருந்தா பிள்ளைகளுக்கு பாதிக்கும். இப்படி பார்த்தா ஏதோ ஒரு வகையில கறக்கிறது காப்படி, உதைக்கிறது பல்லு போற மாதிரிதான். 4 காசு பாக்கெட்ல வந்துருச்சுங்களா, இது கொண்டு போய் எதுல போய் அழிக்கலாமன்ற மாதிரிதான் உங்க நிலைமை. அப்படி பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ன அப்படின்னா சனியுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. நவகிரகத்தை சுத்துங்க, எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைங்க. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரே வார்த்தை சொல்றேன், உதவி பண்றதை நிறுத்துங்க. உதவி பண்றதை நிறுத்தினாவே நீங்க கண்டிப்பா உருப்பட்ட மாதிரிதான்.
புரியுதுங்களா? அதனால பாத்தீங்கன்னா நீங்க எது செய்யற மாதிரி இருந்தாலும் உங்க சுய ஜாதகம் ஒரு தடவை பாருங்க. ஏன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன தொழில் செய்யலாம், எந்த துறையில போலாம், அது இங்க இருக்கலாமா இல்ல வெளிநாடு போலாமா இல்ல வெளி மாநிலம் போலாமா அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியில பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் தொட்டு நிறைய பேர் வேலை செய்வீங்க. அதாவதுன்றது எப்படி சொல்றேன்னா, யூனிஃபார்ம் தொட்டுன்னா இன்னைக்கு வந்து நான் கப்பல் படையில் இருக்கிறேன், அதாவது நான் விமானப்படையில் இருக்கிறேங்க, நான் காவல் படையில் இருக்கிறேன், நான் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி லைன்ல இருக்கிறேன், நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்யறவங்க நிறைய பேர் கண்டிப்பா கும்பராசியில் இருப்பீங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது செஞ்சா பரவாயில்லை. ஆனா அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்க கத்து கொடுக்குற இடத்துல குருவா இருக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து 100% இன்னைக்கு குருவா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை பார்த்திருப்பீங்க, வளர்ந்துருப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்ப புதன் பகவான் தான் உங்களுக்கு 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி புதன் பகவான். இப்ப அப்படி இந்த புதன் பகவான் வந்து என்ன பண்றாருன்னா 24ஆம் தேதி வந்து அவர் தன் சொந்த வீட்டுல உட்காரும் போது அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல தடையா இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் ஒரு சிறப்பா கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா கொடுத்தாலும் எடுத்து விடுவார். நாங்களும் போகாத வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிடையாது, செய்யாத வைத்தியம் கிடையாது, பார்க்காத ஜோசியம் கிடையாது, செய்யாத எல்லாமே பண்ணிட்டீங்க. ஆனா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து புதன் தான். அந்த புதன் பகவான் வந்து 24ஆம் தேதி தான் சொந்த வீட்டுல வந்து ஆட்சியா உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்த வாட்டி உங்களுக்கு புத்திர பாக்கி ஓரளவுக்கு நல்லபடியா கொடுத்துருவாரு. அதே மாதிரி திருமணத்துக்கு அதிபதி சூரியன். இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டில் தான் அவர் ஆட்சியா இருப்பார். இந்த செப்டம்பர் 16 வரைக்கும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பாக்குறவர். அதாவது எப்படி பாக்குறதுன்னா கௌரவத்தை பாக்குறவர். யார் கூட அவ்வளவு சீக்கிரம் நட்பு வச்சுக்க மாட்டார். அவருக்கு தோன்றது என்னவோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் மட்டும்தான் ஆவணி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி 31 வரைக்கும் மட்டும்தான் அவர் சொந்த வீட்டுல வந்து உட்காருவார். அப்படி உட்காரும் போதுதான் பாத்தீங்கன்னா அவர் வந்து கட்டன்றது உங்க ராசிக்கு அதிபதி. அந்த டைம்ல உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களை கண்டிப்பா கொடுத்துருவாரு. சரிங்களா? இப்படி இருக்கும்போது கல்வி மாற்றம் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பா ஓரளவுக்கு சரியாகணும். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முன்னையே முடிஞ்ச வரைக்கும் காகத்துக்கு எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு சாதம் வைங்க. அதாவது முடிஞ்ச வரைக்கும் நவகிரகத்தை சுத்துங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது அந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நீங்க அந்த எடுக்கிற அந்த ஐடியா முடிவு உங்களுக்கு ஓரளவுக்கு செயல்படுத்தலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆசை கனவு இல்லாம ஒரு கனவாவே தான் போயிட்டு இருக்குது இப்ப. சரிங்களா? சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.